इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। श्री गुरुभ्यो नमः। प्रबोध सुधाकरम 139வது ஸ்லோகம். ஸ்வப்பிரகாசதா பிரகரணம் அப்படின்னு இந்த பிரகரணத்துக்கு பேரு. அதாவது ஆத்மா ஸ்வப்பிரகாசம் அப்படின்னு இந்த பிரகரணத்துல நிரூபணம் செய்யப்படுகிறது. ஸ்வயம் பிரகாசம், ஸ்வப்பிரகாசம், ஸ்வயஞ்சோதிஹி இப்படி எல்லாம் பதங்களை பிரயோகம் பண்ணுவா வேதாந்தத்துல. இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நாம இப்படி மனசுல வாங்கிக்கலாம். தானே பிரகாசிக்கிறது, இன்னும் ஒண்ணுனால பிரகாசிக்கிறது அப்படின்னு ரெண்டு விதமான வஸ்துக்களை நம்ம பார்க்கலாம். பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தெரியறதுன்னு அர்த்தம். ஒரு வஸ்து அங்க இருக்கு, வெளியில இருக்கு, கடம் அது. ஒரு புஸ்தகம் எழுத்தாப்புல எனக்கு தெரிகிறது. இந்த புஸ்தகம் தானாகவே தெரியறதா இல்ல வேற ஒரு பிரகாசத்தினாலே தெரியறதா அப்படின்னு கேட்டா நாம சடார்னு சொல்லுவோம், இது ஒண்ணும் தானா தெரியாது, பிரகாசம் இருந்தா தான் தெரியும், வெளிச்சம் இல்லாம தெரியாது. அப்ப என்னாச்சு, இது ஸ்வயம் பிரகாசமானம் இல்லை, தானே பிரகாசிக்க கூடிய சக்தி அதுக்கு கிடையாதுன்னாச்சு. இப்ப இந்த பிரகாசம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, வெளியில இருக்கக்கூடிய அந்த லைட் வெளிச்சம் இது தானா பிரகாசிக்கிறதா அப்படின்னு கேட்டா சில பேர் என்ன நினைப்பானா இத தானா பிரகாசிக்கிறதுன்னு சொல்லலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா இருட்டுல இருக்கிற புஸ்தகத்தை பார்க்கறதுக்கு நான் வெளிச்சம் கொண்டு வர வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனா இந்த வெளிச்சத்தை நான் கண்ணால பார்க்கறதுக்கு இன்னொரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லாததுனாலே இது தானே பிரகாசிக்கிறது, மற்றதையும் பிரகாசப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லலாம்னு சொல்லுவார். ஆனா வேதாந்த சித்தாந்தப்படி இது ஒரு உதாரணமே தவிர இது நிஜம் இல்லை. ஏன் நிஜம் இல்லை அப்படின்னு சொன்னா, வெளிச்சம் இருந்தாலும் அது நமக்கு இருந்தா தெரியணும்னு அவசியம் இல்லை. வெளிச்சம் இருக்கு, ஆனா நான் கண்ணை மூடிட்டு இருக்கேன், அப்ப தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாது. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நல்ல வெளிச்சம் இருக்கு, தெரியுமான்னா தெரியாது. அது தானா பிரகாசிக்கிற சுபாவம் இல்லை. இது இந்த அளவுக்கு தான் அதை திருஷ்டாந்தமா எடுத்துக்கலாமே தவிர, எந்த அளவு வேற ஒரு இருட்டுல இருக்கக்கூடிய வஸ்துவை பார்க்கறதுக்கு இந்த பிரகாசம் தேவைப்படும். ஆனா இந்த பிரகாசத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு பிரகாசத்தை கொண்டு வர வேண்டாம், இன்னொரு விளக்கு ஏற்ற வேண்டாம். ஒரு விளக்க பார்க்கறதுக்கு அந்த அம்சத்தை எடுத்துக்கலாம். ஆனா அதுவே சொப்பிரகாசம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது தெரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேற ஒரு சொப்பிரகாசம், ஒரு பிரகாசம் தேவைப்படுறது. அப்பதான் அது தெரியறது. பிரகாசம் இருக்கேங்கிறதுக்காக தெரிய ஆரம்பிச்சு விடுறது இல்லை அப்படின்னு தெரிகிறது. அப்ப எதை சொப்பிரகாசம்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா கடைசியில போய் ஆத்மாவை தான் சொப்பிரகாசம்னு சொல்லலாம். ஆத்மாங்கிறது யாரு? நான் தானே. நாம தான், நமக்கு நாம் சொப்பிரகாசம். ஏன்னா நம்ம இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு வெளிச்சம் கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம இருக்கிறது தெரியுது, ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நன்ன தூக்கத்திலேருந்து எழுந்தவன் கூட சொல்றான். அப்படியானால் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இது தெரியறது, தானாக தெரியுறது. இதுதான் தானே பிரகாசிக்க கூடியது, சொப்பிரகாசம். பிரகாசிக்கிறதுன்னா தெரியறதுன்னு அர்த்தம் பண்ணேன் இல்லையா? இப்ப அந்த விதத்துல பார்த்தா இது ஞானஸ்வரூபமாகவே ஆத்மா இருக்கிறதுனாலே இதுதான் ஒன்று தானாக தெரியக்கூடிய வஸ்து. இதுதான் சொப்பிரகாசம், நஜ சொப்பிரகாசம். இதுதான். பாக்கியெல்லாம் லோகத்துல பிரசித்தியை கொண்டு ஒரு உதாரணமாக திருஷ்டாந்தத்துக்கு மாத்திரம் உபயோகப்படுத்திக்கலாமே தவிர அது நஜ பிரகாஷ் ஸ்வப்பிரகாசம் ஆகவே ஆகும்.
ஆக ஆத்மாவை இப்பேற்பட்ட ஸ்வப்பிரகாசம் அப்படிங்கறத நிரூபணம் பண்ண வந்தது இந்த பிரகரணம். ஒரு 4-5 ஸ்லோகம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்ப்போம். ரவி சந்திர வன்னி தீப பிரமுகாக ஸ்வபரப்பிரகாசாக ஸ்யுஹு யத்யபி ததாபி அமீபிஹ் பிரகாஷ்யதே க்வாபி நைவாத்மா. ரவினா சூரியன், சந்திரன், வன்னினா நெருப்பு அக்னி, தீபம்னா தெரியும், இந்த தீப விளக்கு, இதெல்லாம் தன்னையும் ஸ்வபரப்பிரகாசாக ஸ்யுஹு, தன்னையும் பிரகாசப்படுத்திக்கிறது, அதே சமயத்துல மற்ற வஸ்துகளையும் பிரகாசப்படுத்துறது அப்படின்னு லோகத்துல பிரசித்தமாக இருக்கு. சூரிய வெளிச்சம் வந்தாதான் நமக்கு உலகம் பூரா கண்ணால பார்க்க முடியுது. ஆக சூரிய வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு சூரியன் உதிக்க வேண்டாம், அது நம்ம கண்ணால பார்க்க முடியும். அதே சமயத்துல அந்த சூரிய வெளிச்சத்துல மற்ற வஸ்துக்களையும் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த சூரியன்கிறது ஸ்வபரப்பிரகாசம், தன்னையும் பிரகாசப்படுத்திட்டு மற்ற விஷயத்தையும் பிரகாசப்படுத்துறது. இதே மாதிரிதான் சந்திரன், இதே மாதிரி தான் அக்னி, நெருப்பு நன்னா ஜுவாலை விட்டு எரிஞ்சா அதுலயும் ஒரு பிரகாசம் வரும். அந்த பிரகாசத்துல பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தெரியும். விளக்குல அதனுடைய வெளிச்சத்துல எல்லாம் தெரியுது. விளக்க பார்க்கறதுக்கு நம்ம இன்னொரு விளக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கு. அதனால இது ஸ்வபரப்பிரகாசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஆனால் இந்த பிரகாசங்கள் இருக்கே, மற்ற வஸ்துக்கள் எல்லாம் பிரகாசப்படுத்துறதே, இது இருட்டில இருக்கக்கூடிய ஆத்மாவையோ இல்ல வெளிச்சத்திலேயே இருக்கக்கூடிய ஆத்மாவை இதனால பிரகாசம் பண்ண முடியுமோ? நல்ல வெளிச்சம் போட்டா அவனுக்கு தான் இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமோ? வெளிச்சமே இல்லாமல் போனாலும் ஆத்மா இருக்கிறது தெரியுது. எத்தனை வெளிச்சம் போட்டாலும் ஆத்மாவை அந்த வெளிச்சத்துல பார்க்க முடியாது. அமீபி ததாபி அமீபிஹி பிரகாஷ்யதே க்வாபி நைவாத்மா. ஒரு இடத்துல கூட ஆத்மாவை இந்த பிரகாசங்கள் பிரகாசப்படுத்துறது கிடையாது. ஏன்னா அது முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஜடம். ஆத்மா சைத்தன்யம். சைத்தன்ய பிரகாசம் வேணும்னா இதெல்லாம் இந்த ஜட பிரகாசத்தை பிரகாசிக்க வைக்குமே தவிர ஜட பிரகாசத்தை கொண்டு சைத்தன்யத்தை பிரகாசிக்க வைக்க முடியாது. அது பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா அப்ப தானா தான் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லணும். ஆக நல்ல வெளிச்சம் போட்டு இதை பத்தியா ஆத்மா தெரியுது பத்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. வேற மத்த அனாத்மா வஸ்து நன்னா தெரியுறதே வெளிச்சத்துல அப்படின்னு சொல்லலாமே தவிர ஆத்மஸ்வரூபம் தெரியறதுக்கு இதெல்லாம் உபயோகம் இல்லை அப்படின்னு ஆச்சு. அடுத்த ஸ்லோகத்துக்கு வருவோம். சக்ஷுர் துவாரைவ ஸ்யாத் பராத்மனா பானமேதேஷாம். அது ஒரு வரிதான், அது ஒரே வாக்கியம். யத்வா தேபி பதார்த்தாக ந ஞாயந்தே அத கேவலா லோகா. இப்ப சொன்ன அந்த அக்னி, சூரியன், சந்திரன், விளக்கு, இது எல்லாம் கூட ஆத்மாவாலத்தான் பிரகாசிக்கப்படுது. பராத்மனா பானம் ஏதேஷாம். அந்த பரமாத்ம ஸ்வரூபம் இருக்கே, அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினாலதான் பாசிக்கிறது. ஆனா சக்ஷுர் துவாரைவ, கண்ணால அந்த மனோவிருத்தி ஏற்படும் போதுதான் இந்த விஷயங்களை நாம ஆத்மாவால தெரிந்து கொள்கிறோம். கண்ணாலதான் பார்க்க முடியும். ஆக சூரியனை கண்ணால பார்க்கிறேன், விளக்க கண்ணால பார்க்கிறேன் அப்படின்னா என்ன? அந்த சக்ஷுரேந்திரிய துவாரா எனக்கு அந்தఃகரண விருத்தி வருது, அதுல ஆத்மா பிரதிபலிக்கிறது. அந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கே, அதோடு சம்பந்தப்பட்டதுனாலதான் இந்த சூரியனோ சந்திரனோ விளக்கோ இதெல்லாம் நமக்கு தெரியுது. அது இல்லைன்னா தெரியவே தெரியாது. கண்ணை மூடிண்டு உட்காந்துட்டான், தூங்கியே போயிட்டான், அங்க எத்தனை சூரியன் வந்தாலும் ஒன்றும் தெரியாது, விளக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பாவம் மூச்சுண்டாதான் தெரியும். ஆக அது தானே தெரியக்கூடியது இல்லை அப்படிங்கிறத நாம இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். அப்படியானா அது எதனால தெரியறது? பராத்மனா பானமே தேஷாம். நம்ம பரமாத்மா ஆத்மா அப்படின்னு சொல்றோமே வேதாந்தத்திலே, ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம். இந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினாலதான் இதுகள்லாம் பிரகாசப்படுறது. இப்ப யத்வா அப்படிங்கிற வரையில என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஏற்கனவே மற்ற வெளிச்சமில்லாத வஸ்துக்கள் எல்லாம் பிரகாசப்படுத்துறதுக்கு இந்த வெளிச்சம் எல்லாம் உபயோகப்படுறதுனாலே
இது தன்னையும் பிரகாசப்படுத்திட்டு மற்ற வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொன்னாரே, அந்த மற்ற வஸ்துக்கள் கூட இந்த சூர்யாதி பிரகாசத்தினால பிரகாசம் ஆகிறதுங்கிறது இல்லை, அது கூட இந்த சைத்தன்யங்கிற ஆத்மாவாலத்தான் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லணும் அப்படின்னு இப்ப சொல்றாரு. யத்வா தேபி பதார்த்தாக நஜ்ஞாயந்தே அத கேவல ஆலோகாத். சூர்யாதிகளுடைய வெளிச்சத்திலே எந்த வஸ்துக்களெல்லாம் நாம பார்க்கிறோமையோ அந்த வஸ்துக்கள்லாம் சூர்யாதி வெளிச்சத்தினாலே பிரகாசப்படுத்தப்படுறதாக நினைக்க வேண்டாம். அது கூட இந்த ஆத்மஸ்வரூபத்தினால்தான் பிரகாசப்படுறது. எப்படி இப்படி சொல்றாரு தைரியமா? லோகத்துல பிரசித்தி இருக்கு, சூரிய வெளிச்சத்துலதான் நன்னா பார்க்க முடியுது. சூரிய வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் இருட்டுல இருக்கிறது ஆத்மாவால பார்த்துட முடியுமா? முடியாதோ இல்லையோ? அப்ப ஆத்மஸ்வரூபத்தாலதான் பார்க்கப்படுறதுங்கிறத எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு நமக்கே சந்தேகம் வரும். அது மேல சொல்ல போறார். முதல்ல பிரதிஜை பண்ணிடுறார். இந்த சூரிய சந்திராதிகள்னாலே பிரகாசிக்கப்படும் உலகமானது சூரிய சந்திரனாலேயே பிரகாசிக்கப்படுறதுங்கிறது நினைக்காது. சூர்யாதிகள்லாம் ஒரு நிமித்த காரணம் தான், ஆத்மாவால தான் பிரகாசப்படுத்தப்படுறது. இதுக்கு நான் ஒரு பிரமாணம் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த சூரியனோ சந்திரனோ அக்னியோ விளக்கோ எதனால இந்த உலகம் நமக்கு பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றோமோ அந்த சூர்யாதிகளுக்கு இந்த உலகம் தெரியுமா? சூரியனுக்கு உலகம் தெரியுமா? உலகத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய விளக்குக்கு தெரியுமா உலகத்தை பத்தி? தெரியவே தெரியாது. ஆக பிரகாசம்னா அப்ப என்ன? பிரகாசம்ங்கிறது தெரியறது தானே, அதுக்கு தெரியவே இல்லையே அந்த பிரகாசத்துக்கு. அப்ப யாருக்கு தெரியறது? பிரகாசத்துக்கு தெரியறது. பிரகாசத்துக்கு தெரியாம அப்பிரகாசத்துக்கா தெரியும்? ஆக பிரகாசத்துக்கு தெரியறதுன்னு சொன்னா நிச்சயமாக ஆத்மாவுக்கு தான் இது எல்லாம் தெரிய வேண்டியிருக்கு. நாம எந்த வஸ்துவை உலகத்துல பார்த்தாலும் அந்த வஸ்துக்கள் நம்மளை பார்க்கறது இல்லை, நாம தான் அந்த வஸ்துக்களை பார்க்கிறோம். அப்ப அந்த வஸ்துக்களை பார்க்கக்கூடிய பிரகாசமாக நாம இருக்கிறதுனால தான் வஸ்துவை நம்மளால பார்க்க முடியறது. அந்த மாதிரி இல்லாத வஸ்துக்கள்னால அதை பார்க்கவே முடியல. நீங்க போடுற வெளிச்சம் ஆத்மா அந்த வஸ்துவை கண்ணால பார்க்கறதுக்கு ஒரு சகாயமா இருக்குமே தவிர அந்த வெளிச்சமே அந்த வஸ்துவை பார்த்து என்னதுன்னு சொல்லிடாது. அதுக்கு அந்த வஸ்துவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நம்ம கண்ணுக்கும் தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். கண்ணுங்கிறது அந்த வஸ்துவை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சாதனமே தவிர அதுவே எல்லாம் பார்த்து விடுறதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். அதனாலதான் சொல்றார், கேவல ஆலோகா, வெறும் வெளிச்சத்தினாலே, அதனால பிரகாசிக்கப்படுற வெளி வஸ்துக்கள் இருக்கே பதார்த்தாக தேபி ந ஞாயந்தே, அதுகள் கூட அறியப்படுவதில்லை. ஆத்ம பிரகாசத்தினால்தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் அறியப்படுகின்றதே தவிர வெறும் வெளிச்சம் போட்டதுனால தெரியறதுங்கிறது நினைக்க வேண்டாம், அது உண்மை இல்லை. தத்ராபி அக்ஷித்வாரா சகாஜபூதோ நச்சேதாத்மா நஜ்ஞாயந்தேங்கிற முன்னாடி அன்வைக்கணும். நோச்சேத் சத்யாலோகே பஷ்யத்யந்தா கதம் அர்த்தம். வெறும் வெளிச்சத்தினாலே பாக்கிய வஸ்துக்களை நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அங்கேயும் ஆத்மஸ்வரூபம் சகாயத்துக்கு தேவைப்படுறது. தத்ராபி அக்ஷித்வாரா, அக்ஷினா கண், வெளிச்சத்தினாலே, அதாவது வெளியில தெரியக்கூடிய வெளிச்சம் இருக்கே அந்த வெளிச்சம் எந்த இந்திரியத்தினால விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு உபயோகப்படும்னு கேட்டா கண்ணால மாத்திரம்தான். கண்ணால பார்க்கறதுக்கு தான் வெளிச்சம் வேணுமே தவிர வேற இந்திரியங்கள்னால வஸ்துவை அறியறதுக்கு வெளிச்சம் வேண்டாம். காதால சத்தத்தை கேட்கறதுக்கு விளக்கு போட்டாதான் வரும்னு இல்லை, அங்க வெளிச்சம் வேண்டியதில்லை. சத்தம் கேட்டா ராத்திரியில நன்னாவே கேட்கறது. அதனால வாசனையை நாம கிராணேந்திரியத்தினால முகந்து பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேண்டாம். அதே மாதிரி ஒரு ரசத்தை சுவைக்கிறதுக்கு நமக்கு நாக்கு ரசனேந்திரியம் இருந்தா போருமே தவிர வெளிச்சம் இந்த வழக்கு போட்டாதான் முடியுங்கிறது இல்லை. அப்ப இதுல என்ன தெரியுது? மற்ற விஷயங்களுக்கு
தெரிவிக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு இந்த வெளிச்சம் வேண்டாம். கண்ணுங்கிற ஒரே ஒரு இந்திரியத்துக்கு மாத்திரம்தான் வெளி விஷயத்தை பார்க்கறதுக்கு இந்த வெளிச்சம் தேவைப்படுறது, பாக்கிய வெளிச்சம். ஆனால் கண்ணாகட்டும், காதாகட்டும், மூக்காகட்டும், நாக்காகட்டும், எதுவா இருந்தாலும் அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்வதற்கு ஆத்மாங்கிற ஒரு சைத்தன்யம் வேணும். அது இல்லாட்டா முடியாது. ஆத்மாங்கிற இந்த பிரகாசம் இல்லாட்டா கண்ணோ காதோ மூக்கோ ஒன்னும் வேலை செய்யாது. வெளிச்சம் எத்தனை வெளிச்சம் போட்டாலும் ஒன்றும் வேலைக்காகாது. அதனால என்ன சொல்றார், அத தத்ராபி அக்ஷித்வாரா சகாயபூதோ நச்சேதாத்மா, முன்னாடி அன்வைக்கணும், கேவலாலோகாத்து நஜ்ஞாயந்தே, வெறும் வெளிச்சம் போட்டதுனால இந்த வஸ்துக்கள்லாம் தெரியறதுன்னு சொல்ல முடியாது. நோச்சேத் சத்யாலோகே பஷ்யதி அந்தஹா கதன்னார்த்தான். இதை நிரூபணம் பண்றாரு, யுக்தி சொல்றார். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாப்பா, இப்ப ஆத்மாவால நீ பாக்கறியா இல்ல வெளிச்சம் போட்டதுனால பாக்குறியா அப்படின்னு கேட்டா இதை நம்ம ஒரு விதமா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு அந்தன் குருடனை கூப்பிட வேண்டியது. குருடனை வச்சு அவன் இருக்கிற இடத்துல நிறைய வெளிச்சம் போட்டுற வேண்டியது. நிறைய நல்ல வெளிச்சம், பிரமாதமான வெளிச்சம் போட்டாச்சு. இந்த வெளிச்சம் போட்டதுக்காக அந்த குருடனுக்கு அங்க உள்ள விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குமா? தெரியாது. நோச்சே சதி ஆலோகே, ஆலோகம் வெளிச்சம் இருக்கு, இத்தனை வெளிச்சம் போட்டாலும் அதை அவனால பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அந்த குருடனவா, அவனுக்கு இந்த இந்திரியம் வேலை செய்யாது, அதனால தெரியாது. நார்த்தான் பஷ்யத். ஒரு சமயம் இத பார்க்கறதுக்கு ஆலோகமே போரும் அப்படின்னு இருந்தால், அப்ப அந்தன் அனந்தன் அப்படிங்கிற விபாகம் இல்லாமல் குருடனுக்கு கூட அந்த ஆலோகம் இருக்கிறதுனால எல்லாம் தெரிய வேண்டியிருக்கும். இருட்டுல எப்படி நமக்கு தெரியறது இல்லை, வெளிச்சம் போட்டா தெரியறதோ, குருடனுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லையோ நான். ஆகையால வெளிச்சத்தினால பாக்குறாங்கிறது இல்லை, ஆத்மாவால தான் பாக்குறான். வெளிச்சங்கிறது சகாயம் பண்றது, பாக்குறதுக்கு கண்ணால பாக்குறதுக்கு மாத்திரம் சகாயம் பண்றது அப்படின்னு ஒரு யுக்தி சொன்னார். இது குரு ஒரு சிஷ்யனை பார்த்து சொல்றார். ஆனா சிஷ்யனுக்கு சடார்னு இங்க ஒரு சந்தேகம் வந்துடும். சத்யாத்மன்யபி கிண்ணோ ஜானம் தச்சேந்திரியாந்தரேண ஸ்யாத் அந்தே திருக் பிரதிபந்தே கரசம்பந்தே பதார்த்த பானம் ஹி. சடார்னு அவன் கேட்டான். குரு கிட்ட கேள்வி சிஷ்யன் கேட்க வேண்டிய அவசியம்தான். சந்தேகம் வந்தா உடனே கேட்டுற வேண்டியது. சந்தேகத்தை மனசுலயே வச்சுட்டு மேல போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாடத்தை கேட்டுட்டு இருந்தான்னா அடுத்த பாடம் மேல ஏறாது. இவனுடைய மனசுல குறுகுறுத்துட்டே இருக்கும் சந்தேகம், அவனுடைய கவனம் பாடத்துல போகாது. அதனால சந்தேகத்தை முதல்ல நிவர்த்தி பண்ணிவிட வேண்டியது, அப்புறம் தான் மேல போவான். இந்த சிஷ்யன் கேட்கிறான், நீங்க சொல்ற யுக்தி சரியா இல்லை போல இருக்கே, தெரியலையே, என்னால புரிஞ்சுக்க முடியலையே. ஒரு அந்தன் இருக்கான், வெளிச்சம் போட்டா அவனுக்கு ஒன்றும் பதார்த்தம் தெரியலையே அப்படின்னு உதாரணம் சொன்னேன். குருடனுக்கு வெளிச்சம் போட்டா தெரியலேங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவனுக்கு கண் இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். ஆத்மா இல்லையனோ அல்லது வெளிச்சம் இல்லையனோ அது காரணம் காமிக்க முடியாது. அவனுக்கும் ஆத்மா உண்டு. குருடனுக்கு அவனுக்கு வெளிச்சம் இருக்கு, ஆனா கண்ணு தான் இல்லை, இந்திரியம் வேலை செய்யல, அப்படித்தானே சொல்லணும். இத வச்சுட்டு இப்ப வெளி விஷயத்தை பார்க்கறதுக்கு ஆத்மா பிரசம் வேணுமா இல்ல வெளிச்சம் வேணுமா அப்படிங்கறத நீங்க எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? குருடனே கண் தெரியாதவனா இருக்கான், கண் வேலை செய்யாதவன். அப்படி இருக்கிறவனுக்கு ஆத்மா இருந்தும் தெரியலையே. நீங்க என்ன கேட்கிறீர்கள்? வெளிச்சம் இருந்தா குருடனுக்கு தெரிய வேண்டியது தானே, வெளிச்சத்தினால தானே தெரியுது அப்படின்னு நீங்க கேட்டீர்கள். இது எதுக்காக நீங்க கேட்டீர்கள்? தெரியறது வெளிச்சத்தினால இல்ல, ஆத்மாவால தான் தெரியுது, சைத்தன்யத்தினாலதான் தெரியுது அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். ஆனா நான் இப்ப உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், குருடனுக்கு என்ன சைத்தன்யம் இல்லாமலா போச்சு? அவனுக்கும் தான் அந்த சைத்தன்யம் இருக்கே, அப்ப ஏன் தெரியலேன்னு கேட்கிறேன். இந்திரியம் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, சைத்தன்யத்தை வச்சுதானே நீ பார்க்க போற.
அப்படியானா அந்த சைத்தன்யம் அவனுக்கும் இருக்கே, அப்படி இருக்கிறச்ச ஆத்மா இருக்கிறச்சு தெரியாம போகிறதுக்கு என்ன காரணம்? சதி ஆத்மன்யபி கிம் நோ ஞானம் அப்படின்னு பிரச்சனை. அந்த குருடனுக்கு ஆத்மா தான் இருக்கே, அப்படி இருக்கிறச்ச ஏன் அவனுக்கு தெரியல? ஆத்மா தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா பதில் என்ன சொல்றா தெரியுமா? நீ கேட்ட கேள்வி என்ன, அவனுக்கு ஏன் ஞானம் வரலைங்கிற? ஞானம் வருது, குருடனுக்கு ஞானம் வருது, கண்ணால வரல, ஏன்னா கண் இல்ல. ஆனா மத்த இதுகள்னால வருதே. தச்சேந்திரியாந்தரேண ஸ்யாத், அவனுக்கு எந்த இந்திரியம் வேலை செய்யறதோ அந்த இந்திரியம் மூலமாக ஞானம் வரத்தான் வருது. குருடனுக்கு எல்லாம் தெரியுது, கண்ணுதான் தெரியல, மற்ற விஷயங்கள்லாம் அவனுக்கு நன்னாவே தெரியுது இல்லையா? அது எப்படி? அந்தே திருக் பிரதிபந்தே, குருடனாக இருப்பவனிடத்தில் கண் பார்வைக்கு பிரதிபந்தம் ஏற்பட்டு போச்சு. அதனால அந்த கண்ணால அவனால எதுவும் பண்ண முடியல. ஆனா கர சம்பந்தே பதார்த்த பானம் ஹி, அவன் கையால இப்படி தடவி பார்க்கறானா. அப்படியே தடவி தடவி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சு போட்டுது அவனுக்கு. கையால் தான் தடவனான்னு இல்லை, அனுமானம், சப்த பிரமாணம், எல்லா பிரமாணமும் அவனுக்கு வேலை செய்யுது, கண்ணு ஒண்ணு தவிர. அவன் ஆக ஆத்மா இருக்கிறதுனாலதான் அந்த ஞானம் வருது. கண்ணால பாக்குறது மாத்திரம்தான் ஞானம்ங்கிறது இல்லையே. மற்ற இந்திரியங்கள்னாலேயோ மற்ற பிரமாணங்கள்னாலேயோ எதனால வந்தாலும் ஞானம் தானே. ஆனா அந்த ஞானம் வரத்துக்கு ஆத்மாதான் அவசியம் இருக்கணுங்கிறது தெரியறதே தவிர இந்த வெளிச்சம் அவசியம்ங்கிறது தெரியல. கண்ணால ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு வெளிச்சம் ஒரு சகாயமே தவிர இதுவே பிரகாசம்னு சொல்லிட முடியாது அப்படின்னு இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணினத்துல கிடைச்சது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஜானாதி ஏன சர்வம் கேனச்சதம் வா விஜானீயாத் இத்யுபனிஷதா முக்திஹி புத்யத ஆத்மா ஆத்மனா தஸ்மாத். இப்படி ஆத்மா ஸ்வப்பிரகாசம் அப்படிங்கிறத சொல்றதானே வந்தார். அப்படிதான் இந்த பிரகரணம், அதை நிரூபணம் பண்றதுக்காக வந்த பிரகரணம் இது. ஆத்மா அதுக்காக என்ன சொன்னார்னா, பாஹ்ய விஷயங்களை போலன்னு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்தார். பாஹ்ய விஷயங்களையும் பிரகாசப்படுத்திண்டு தன்னையும் பிரகாசப்படுத்திண்டு இருக்கக்கூடிய சூர்யாதிகளை போல அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம். ஆனா அந்த திருஷ்டாந்தம் சரியில்லைன்னு அவரை கண்டிச்சுட்டார். எல்லா இடத்துலயும் ஆத்மாவாலதான் தெரியுது, விஷயம் தெரியுது. ஆத்மாவாலதான் தெரியுதுன்னு சொன்னா ஆத்மாதான் உங்க ஸ்வப்பிரகாசம். அப்ப அந்த ஆத்மா தானே பிரகாசிக்கிறது, மற்ற விஷயங்களையும் பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லணும். இது எங்க சொல்லிருக்குன்னு சொன்னா, இது உபனிஷத்துல சொல்லியிருக்கு. பிருஹதாரண்யக உபனிஷத்து, மைத்திரேயி பிராமணம்னு இருக்கு, அந்த பிராமணத்துல வருது. ஏனேதம் சர்வம் விஜானாதி தம் கேன விஜானியா அப்படின்னு அங்க உள்ள வாக்கியம். எந்த சைத்தன்யத்தை வச்சு எல்லாத்தையுமே பார்க்கறானோ, அதாவது இவனுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியணும் அப்படின்னு சொன்னா சைத்தன்யம் இல்லாம தெரியாது, அந்த சைத்தன்யத்தை வச்சுதான் எதுவா இருந்தாலும் இவன் பார்த்தாகணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை எதை கொண்டு பார்ப்பான்? பார்க்கறதே சைத்தன்யம் தானே. சைத்தன்யத்தினால பார்க்கறான்னு சொன்னா இவன் தானே அந்த சைத்தன்யம் தான் பார்க்கறது. அப்ப தன் ஸ்வரூபத்தை வச்சு எப்ப பார்க்கறானோ அந்த ஸ்வரூபத்தை எதை வச்சு பார்ப்பான் அப்படின்னு கேக்குறது. இதனுடைய பிரசங்கம் என்ன அப்படின்னு கேட்டா, மைத்ரேயி கிட்ட ஆத்மஸ்வரூபத்தை யாஜ்ஞவல்யர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது நடுப்புற ஒரு வார்த்தையை விட்டார். இந்த ஆத்மஸ்வரூபம் ஸ்தூலமான இந்த சரீரம் பிறக்கும் போது பிறந்தா மாதிரி அதோட சேர்ந்து பிறந்து, அப்புறம் இந்த ஸ்தூல சரீரம் அதோடைய காலம் வரும்போது கடைசியில அழியும் போது அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டார். இது என்னடா அது பெரிய பம்பா போச்சு. ஆத்மஸ்வரூபம் நித்தியமான ஆத்மஸ்வரூபம் இதுவரையில் கேள்விப்பட்டிருக்கு, உபனிஷத்துலாம் சொல்றது. அதுக்கு அழிவும் கிடையாது, உற்பத்தியும் கிடையாது எல்லாம் சொல்லியிருக்கு. இவர் என்னடா ஆகுதுன்னா அந்த சரீரம் பிறக்கும் போது பிறந்து அழிஞ்சு போடுறது அப்படின்னு சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு மைத்ரேயி திருப்பியும் கேட்டார், இதை கொஞ்சம் சரியா சொல்லுங்க. அப்ப யாஜ்ஞவல்யர் சொல்றார். யாஜ்ஞவல்யர் என்ன சொல்றாருன்னா, இல்ல
அவினாஷிவா அரே அயமாத்மா அனிச்சித்தி சர்மா, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, சரீரம் தான் அழிவு. நான் என்ன சொன்னேங்கிறது நீ கவனிச்சு சொல்லணும். ஆத்மாவுக்கு பிறப்புங்கிறது சொந்தமா கிடையாது. ஆனா சரீரத்தினுடைய பிறப்ப ஆத்மாவில அத்தியாசம் பண்ணி ஆத்மா பிறந்ததுன்னு சொல்றான். நான் பிறந்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் சொல்றானா இல்லையா? அவன் நான் எதை சொல்லிக்கிறான்? இப்போ சரீரத்தை தான் சொல்லிக்கிறான். இல்லைன்னா சரீரத்தை விட்டுட்டு தனியா இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய பிறப்பு யாருக்குமே தெரியாது. பிறப்பே கிடையாது அதுக்கு. அதுதான் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சரீரம் புதுசு புதுசா வருதே தவிர அந்த சரீரத்தை ஒதுக்கி ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தா அதுக்கு ஒன்றும் பிறப்புன்னு ஒன்றும் இல்லை, மரணமும் இல்லை, ஜனனமும் இல்லை. அதனால நிஜாயத்தையும் ரியத்தேவா அப்படின்னு அதுக்கு ஜனனமும் இல்லை மரணமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால இது அவினாசியமா. அப்ப நான் எதுக்கா இப்படி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ஆத்மஸ்வரூபம் சரீரத்தோடு சேர்ந்து நமக்கு ஜாதாவாக இருக்கு இல்லையா? அந்த ஆத்மஸ்வரூபத்தை வச்சுதான் இந்த சரீரத்துல இருந்துட்டு இவன் உலகத்தையே பார்க்க முடியாது. ஆத்ம சைத்தன்யத்தை வச்சு, எந்த ஆத்ம சைத்தன்யத்தை வச்சு இவன் பார்க்கறான்னா அது சாதனம் இல்லை, அதுதான் பார்க்கிறதாக இருக்கு, திரஷ்டாவாக இருக்கு, பார்க்கிறவனாக இருக்கு. பார்க்கிறவனாக இருக்கிற இவன் இந்த ஆத்மஸ்வரூபத்தை இவன் எப்படி பார்க்க முடியும்? யாரோ சொன்னான், இப்படியே நாம இப்படி திரும்பி பார்க்கிறோமே, குனிஞ்சு பார்க்கறோங்க, கொஞ்சம் உங்க உடம்பையே சரீரத்தையே பாருங்க, தெரியுறதா இல்லையா? உங்களை பார்த்துக்க முடியுமா முடியாத? உங்க கண்ணால் இப்படி பார்க்க முடியுமா முடியாத? கைய பார்க்குற கை தெரியுறதா இல்லையா அப்படின்னு. அப்ப தன்னையே தானே பார்த்துக்க முடியாதா? அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு உங்க கண்ணால பார்க்கறது உடம்பு தானே தவிர ஆத்மா இல்லை. கையை தூக்கி இப்படி பார்க்கலாமே தவிர கை ஆத்மா இல்லை. கை உங்களை பார்க்காதோனோ இல்லையா? அப்போ ஆத்மாவை நீங்க கண்ணால பார்க்கறதுங்கிறது இல்லை. சரி, உங்க கண்ணால உங்க கண்ணை ஒரு தடவை பார்த்துருங்கோ, பார்க்க முடியுமா? உலகம் பூரா பார்க்கிறீங்களே, இந்த கண் தெரியறதா உங்க கண்ணுக்குன்னு கேட்டா தெரியாது. வெளியில தான் பார்க்க முடியும். வேற இன்னொன்னுதான் அந்த கண்ணை வச்சு பார்க்க முடியுமே தவிர தன்னையே பார்த்துக்க முடியாது. கண்ணாடியில வேணும்னா பார்க்கலாம். அப்ப அப்படி இருக்கும்போது எந்த ஆத்மஸ்வரூபத்தினால உலகமே தெரியறதோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை அதுவே எப்படி பார்க்க முடியும்? ஆனா ஒண்ணு, அதுவே அதையே பார்த்துக்கவே முடியாதுங்கிறது வாஸ்தவமாக இருந்தாலும் கூட அது தானே பிரகாசிக்கிறதுனால அந்த விஷயத்துல சந்தேகம் இல்லாம இருக்கு. தன் விஷயத்துல யாருக்காவது சந்தேகம் வருதா அப்படின்னு கேட்டா, இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லை, வரவே முடியாது. ஏன்னா நிச்சயமா இருக்கிறது தெரியுது, தான் இருப்பது தெரியுறது. எந்த பிரமாணத்தை வச்சு பார்த்த இருக்குன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டா ஒரு பிரமாணம் வேண்டாம், தானா தெரியறதுன்னு சொல்லணும். அப்ப அந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசம், அது சொப்பிரகாசம், தானா தெரியுது. முட்டாளுக்கு கூட தெரியுது இருக்கிறது, தான் இருக்கிறது தெரியுது. ஆக இது புத்திசாலித்தனத்தால தெரியுறதுங்கிறது இல்லை, அது தானா தெரியுறதுங்கிறதுனாலே அந்த ஆள் அவனுடைய புத்தி இதெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி அவனுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும், தானா தெரியுது. அதனாலே உபனிஷத்து என்ன சொல்றது, இந்த ஆத்மஸ்வரூபத்தை இன்னொன்னு வச்சு நீ பார்க்க வேண்டியதாக இருக்குமானால் அப்ப அந்த இன்னும் ஒண்ணு இல்லாத நிலையிலே உன்னால ஆத்மஸ்வரூபத்தை அறிய முடியாது. ஆனா ஆத்மஸ்வரூபம் தானே பிரகாசிக்கிறது, அதுக்கு இன்னொன்னு வேண்டியதில்லை. அப்படி இருக்கிறச்ச அதை எதுக்காக இன்னொன்னு வச்சு பார்க்க முடியும்? பார்க்கணும், இன்னொன்னு கொண்டு வந்தும் பார்க்க முடியாது, தன்னைத்தானே பார்க்க முடியாது. தான் தானாகவே பிரகாசிக்கலாம், ஆனா தன்னை தானே பார்த்து கொண்டேன்னு சொல்றது கவுன பிரயோகம் இருக்கும். அது ஒரு முக்கிய பிரயோகம் இல்லை. அந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கூடாது. தம் கேன விஜானியார் ஏனேதம் சர்வம் விஜானாதி. எந்த ஆத்மஸ்வரூபத்தினால எல்லாம் தெரிகிறதோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை அந்த ஆத்மஸ்வரூபத்தினாலேயே பார்க்கறதுங்கிறது எப்படி முடியும்? முடியவே முடியாதுன்ட்டு. ஏன்னா பார்க்கறதும் அதே ஆத்மா தான். இத்யுபனிஷதாம் உக்தி, பகுவச்சனம் போட்டிருக்க. ஒரு உபநிஷத்து இல்ல, எல்லா உபநிஷத்தையும் இப்படிதான் சொல்லுது. எல்லா உபநிஷத்துலயுமே ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொப்பிரகாசமாகத்தான் சொல்லிட்டு வரும்.
பிருகதாரண்யத்துல ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல ஆத்மஸ்வரூபத்தை ஜோதிஷன்னு சொல்லி தானே பிரகாசிக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணி வச்சு. அதனாலே ஆத்மா ஆத்மனா புத்தியதே, இந்த ஆத்மாவை தெரிவிக்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து போட்டு இதை பாரு ஆத்மாவேன்னு காமிக்க முடியாது. வேற ஒரு பிரமாணத்தை காமிச்சு இது இருக்கு பத்தியா, இந்த பிரமாணத்தினால அவனுக்கு தெரியுது பத்தியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிரமாணத்தை வச்சுன்னு பார்க்கக்கூடியவனே அந்த ஆத்மா தான். அது எப்படி பார்க்கக்கூடிய விஷயமாக முடியாது. விஜாதார மரே கேன விஜானியா அப்படின்னு மேற்கொண்டு வாக்கியம். ஆகையாலே அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது, தானே ஆத்மா பிரகாசிக்கிறதுங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது சொல்ற வழியோடுதான். சில விஷயங்களை நேரடியாக வாயால் சொல்ல முடியாது, ஆனா கிட்ட கொண்டு போய் விடலாம். வெள்ளமும் திதிக்கிறது, வெள்ளம் திதிப்பா இருக்குங்கிறது தெரியுது. வேற பல விதமான மாம்பழம் அதுவும் நல்ல திதிப்பா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த திதிப்பையும் அந்த திதிப்பையும் வாயில போட்டு பார்த்தாலே வித்தியாசம் தெரிகிறது. அந்த வித்தியாசத்தை வாயில போட்டுண்டா உணர்றானோன்னு இத வாயால சொல்ல முடியுமா? என்ன வித்தியாசம் அதுன்னு? ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, அது என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம்னா, இது மாம்பழ திதிப்பு, அது வெள்ளை திதிப்பு அப்படின்னு தான் சொன்னமே தவிர அது ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த சப்தம் போராது அதுக்கு. ஏன்னு கேட்டா, வெள்ளத்திலேயே இதுவும் வெள்ளம் தான் அதுவும் வெள்ளம் தான். ஆனா இந்த வெள்ளத்தை வாயில போட்டா ஒரு திதிப்பா இருக்கு, அந்த வெள்ளத்தை வாயில போட்டா வேற ஒரு தினசான திதிப்பா இருக்கு. இதை என்ன சொல்றது? இதுவும் வெள்ளம் அதுவும் வெள்ளம், இந்த திதிப்பு வித்தியாசம் வாயில போட்டுண்டா தெரியுது. அப்படியானா தெரியக்கூடிய இந்த வித்தியாசத்துக்கு என்ன பேரு? பேரெல்லாம் கிடையாது. இதை போட்டு பார்த்தா வாயில போட்டா தெரியும், அவ்வளவுதான். அந்த ஆத்ம சைதன்யத்தினால தெரியும், பேர் சொல்றதுக்கு இல்லை, தனியா ஒண்ணும் இல்லை. அதனால யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக, இந்த மாதிரி இந்த இடத்துல வாக்கு தான் நிவர்த்தி ஆயிடுக்கு, ஆனா அவனுடைய மனசு வேலை செஞ்சு வித்தியாசத்தை காண்பிச்சு கொடுத்துருது, இது வேற அது வேறன்னு. ஆனா இந்த ஆத்மஸ்வரூப விஷயத்துல பார்க்கும்போது மனசு கூட ஏமாந்து போயிடும். மனசனாலேயும் அது ஆத்மாவை பார்க்க முடியல, ஏன்னா அது தானா பிரகாசிக்கக்கூடிய அந்த வஸ்து. அப்படி இருக்கும் போதும் நாம எப்படி சொல்றதுன்னு கேட்டா, ஒரு முமுட்சுவுக்கு அல்லது சாதகனுக்கு அந்த விஷயம் மனசுல படணுங்கிறதுக்காக அவசியம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, வேதாந்தமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அதான் தானா தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவன் என்ன நினைச்சுப்பான், அதான் நமக்கு தெரியுறதே நமக்கு ஒன்றும் வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்து விடுவான். வேதாந்த சிரவணம் பண்ணி அதனால எந்த ஒரு ஞானம் அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படணுமோ அந்த அஜ்ஞான நிவர்த்திங்கிற பலம் அவனுக்கு கிடைக்காம போயிடும். அதனால தானா பிரகாஷ்டே இருந்தாலும் கூட அந்த ஆத்மஸ்வரூபத்துல ஏகப்பட்ட பிராந்திகள் இருக்கு, அத்தியாசங்கள் இருக்கு. அஜ்ஞானம் கூட எல்லாம் தப்பு பண்ணி வைக்கிறது. அதனால அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னால் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணித்தான் நமக்கு அந்த ஞானத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அப்படித்தான் சொல்லி ஆகணுமே தவிர இது சொப்பிரகாசம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் பேசாமருன்னு சொல்ல முடியாது சாதகனப்பா. ஆக ஆத்மஸ்வரூபம் சொப்பிரகாசம் தாங்கிறதுல சந்தேகம் இல்லை. சொப்பிரகாசமாக இருந்தாலும் அதை அஜ்ஞானம் மறைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்காக ஆத்ம ஞானத்துக்காக பிரயத்தனப்பட வேண்டும்.